ஆரஞ்சு பழம், கூடவே ஆப்பிள், அதுக்கப்புறம் கமலாப்பழம். இது எது சொல்ல வரேன்றீங்களா, ஃப்ரூட்ஸ்லேயே வந்து ரொம்ப அருமையான ஃபைபர் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய இது வந்து பேபி ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் வாங்கி 3 நாள் ஆச்சு. ஃப்ரிட்ஜிலலாம் எதுவும் வைக்கல, வெளியே வச்சுருக்கோம் பாருங்கள், ஒன்றுமே ஆகலை. அதே மாதிரி இது ஆப்பிள் வந்து நல்லா தரமாகவும் நல்லாயிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, அற்புதமாகவே இருக்குது. இது கொஞ்சம் விலை கூடையாக இருக்கும். வேறு நம்மளது பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்டாண்டர்டுக்கு கமலாப்பழம் கொஞ்சம் காய் வாட்டமாக வாங்கி வச்சுருக்கோம். இதுவும் உடம்புக்கு விட்டமின் சி தரக்கூடிய ஒரு ஜூஸும் ப்ளஸ்ஸு ஃபைபர் ஸ்ட்ரென்த்து, ஈஸி டைஜஷன் கூடிய இந்த சாறு. இப்படி நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பழம் ஹெல்த்தியாக எடுத்துட்டோம்னா உடம்புக்கு எந்த வித தொந்தரவும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனீங்கன்னாக்கா, பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் அவாய்ட் பண்ணுங்கள், ஸ்டீல் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டீல் பாட்டில் குடிக்கிறது தண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரூட்ஸு, இந்த ஸ்ட்ராபெரி பற்றி சொல்லணும். இதுவும் வாங்கி 3 days ஆகிடுச்சு, வெளியே தான் வச்சுருக்கோம். எவ்வளோ நல்லா இருப்பாருங்க. ஒரு நாளைக்கு 2 பழம் எடுத்துக்கிறோம். ஒரு பாக்ஸில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பழம் இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு வரோம். இப்படி டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வராது, உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலையிலே சாப்பிட பாருங்கள், பிலோ 12 o'clock. தேங்க்யூ. ஹேவ் எ ஹெல்த்தி டே.